ஹாய் கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தமிழ். நான் உங்க ஹரிஷ். ஸோ ஒரு வருஷமா நான் இந்த சேனல்ல எந்த வீடியோவும் போடல. பெரிய கேப் இருந்துச்சு. அதுக்கு நிறைய பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள இப்போ வேண்டாம். இப்போ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 ரிவ்யூ. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒரு வருஷம் நான் இல்லாத கேப்ல சிஎஸ்கே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. ஜடேஜாவ ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணி சஞ்சுவ சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. இத மாரி ஒரு ட்ரேட்ல சிஎஸ்கே இதுவரைக்கும் ஈடுபட்டதே இல்ல. தளபதின்னு பேர் வச்சாலே பிரச்சனை தான் போல. தூக்கி வேற டீமுக்கு அனுப்பிட்டாங்க. சரி அத பத்தி எதுக்கு இப்ப பேசிட்டு, அது ரொம்ப பழைய நியூஸ் ஆயிடுச்சு. ஸோ சஞ்சுவோட இன்கம் வந்து நெறைய பேருக்கு பிரச்சனையா இருந்துச்சு. நெறைய பேருக்கு புடிக்கல. ஜடேஜாவ குடுத்துட்டு சஞ்சுவான்னாங்க. இப்ப சஞ்சு ஆடுறத பார்த்துட்டா, அவங்களே வந்து எல்லாம் ஜாலியா சஞ்சு எங்களுக்கு சேட்டான்னாங்க. எனிவேஸ் வெல்கம் சேட்டா டூ த சிஎஸ்கே. ஏன்னா அந்த மாரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. வேர்ல்டு கப் வின்னர். அதுவும் பிளேயர் ஆஃப் த டூர்னமென்ட் டீம்லயே இல்லாம வெரி வெரி கங்கிராச்சுலேஷன். நமக்கு தான் லக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிளேயிங் 11 ரிவ்யூக்கு போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் ஸ்குவாட படிச்சிடுறேன். ஸ்குவாட்ல யார் யார் இருக்கா அப்படின்னா, கார்த்திக் சர்மா, தோனி, சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் இவங்கலாம் விக்கெட் கீப்பர். பேட்டர் சர்ஃப்ராஸ் கான், மேத்யூ ஷா, ருத்ராஜ், ஆயுஷ் பிரவிஸ். அப்புறம் பிரசாந்த் வீர், ஜாக் ஃபூக்ஸ், ராகுல் சகர், மேட் ஹென்ரி, நூர் அகமது, கலீல் அகமது, குர்ஜப்ரீத் சிங், நேத்தன் எல்லிஸ், ஸ்ரேயாஸ் கோபால், முகேஷ் சௌத்ரி, ஜேமி ஓவர்டன், அமான் கான், அகில் ஹுசைன், சிவம் துபே, ராமகிருஷ்ணா கோஸ், அன்ஷு கம்போஸ். ஸோ இதான் நம்ம ஸ்குவாட் இந்த வருஷம். நெறைய அன்கேப்டு பிளேயர்ஸ், பயங்கரமான சர்ச்சைகள் இருந்துச்சு. நம்ம அன்கேப்டு பிளேயர்ஸ வந்து இது பண்ணும்போது நெறைய பேரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஆக்சுவலி. அந்த 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்கள பத்தி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளேயிங் 11க்குள்ள போயிடலாம். ஏன்னா மோஸ்ட் கிரிட்டிசைஸ்டு சைடிங் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த 2. நெறைய பேர் எதுக்கு இவ்வளோன்னாங்க. ஸோ இப்போதைக்கு நான் சிம்பிளா சொல்லிர்றேன். பிரசாந்த் ஏர் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவர வந்து ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டா பார்க்குறாங்க. ஸோ அது எந்த தப்புமே கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த மாரி அவுட்புட் குடுப்பாருன்னு தெரியாது. பட் இதுவரைக்கும் அவரோட ரெக்கார்ட் நல்லா தான் இருக்கு. ரீசென்ட்டா நடந்த அண்டர் 23 ஸ்டேட் ட்ராஃபில வந்து 396 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 94 ஆவரேஜ்ல. அதே மாரி 7 மேட்ச்ல ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்பெஷலி அவரோட பவுலிங் வந்து நல்லா கண்ட்ரோல்டா போடுற மாரி ஒரு பவுலர். நாட் அட்டாக்கிங் ஸ்பின்னர். ஹி இஸ் அ டிஃபென்சிவ் ஸ்பின்னர். ஆனா நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கிற பவுலர். எஸ்பெஷலி அவரோட பேட்டிங், அவரோட ஸ்ட்ரைக் ரேட். எல்லா டோர்னமெண்ட்லயும் 170+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. லாஸ்ட் 1 இயர்ல அரவுண்ட் 1000 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. எல்லாமே 170 ஸ்ட்ரைக் ரேட்ல. ஸோ டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு யூஸ் ஆவாரு. 2வது பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மாவ எடுத்ததுக்கான ஒரே ஒரு ரீசன் வந்து தோனி இஸ் கோயிங் டூ ரிட்டயர் சூன். மேபி இந்த இயரா இருக்கலாம், அடுத்த இயரா இருக்கலாம். தோனி போனா இவங்க ஃபினிஷருக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதுக்காக இப்பயே ஒருத்தர க்ரூம் பண்றாங்க. அதான் கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மா எப்படி லைம் லைட்டுக்குள்ள வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். 6 அடிச்சு தான் லைம் லைட் வந்தாரு. லாஸ்ட் இயர் நான் போட்ட வீடியோல எனக்கே ஞாபகம் இருக்கு. உர்வில் பட்டேல் பிளேஸ்லயே கார்த்திக் சர்மா டீமுக்குள்ள வந்திருக்கணும். ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாங்க டீமு. அவரோட ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணப்ப. ஆனா, அவர் வந்து அந்த ஐபிஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூனால அவரால வர முடியல. ஸோ இந்த வருஷம் எடுத்துட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் 4 6 அடிச்சு விட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 1 1/2 வருஷமா அவரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா சிஎஸ்கே ராடார்ல இருக்கிற பிளேயர் தான். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ நான் வந்து பிளேயிங் 11க்குள்ள போறேன். யார் யார் என்னென்ன பிளேயிங் 11 இருப்பான்னு. ஒண்ணே ஒண்ணு. இந்த டைம் சென்னை இருக்கிற பிட்ச் கண்டிஷன பார்த்தாலும், சென்னை கிட்ட இருக்கிற பேட்டிங்க பார்த்தாலும் 200, 250, 250, 200 இதுக்கு கீழ வராதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே 200 அடிக்க மாட்டாங்க. 100 அந்த சில டீம் மரம்லாம் நட்டி விளாண்டாங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் அதில தான் சிஎஸ்கேவோட ரூட்டே மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மரம் நட்டுன டீம இந்த டைம் நான் சிஎஸ்கேல வச்சு அவங்களுக்கே ஒரு சவப்பெட்டி வச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ பிளேயிங் 11 வந்து ச ஓப்பனிங் வந்து எல்லாருக்கும் தெரியும். சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, நம்பர் 3ல ருத்ராஜ் கெய்க்வாட். செம்ம டாப் 3. இவங்க 3 பேருக்குள்ள ஒரு 1000 ரன்ஸோ, 1400 ரன்ஸோ வந்துருச்சு அப்டின்னா, சிஎஸ்கே இஸ் கோயிங் டூ பி இன் த ஃபைனல். எந்த விதமான ஒரு டவுட்டுமே அதில கிடையாது. மிடில் ஆர்டர்ல எனக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கு. ஒண்ணு நம்பர் 4ல சர்ஃப்ராஸ் கான் ஆடணும். சர்ஃப்ராஸ் கான் பயங்கரமான ஃபார்ம்ல வராரு. செமையா ஸ்வீப் ஆடுவாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாரு. சிஎஸ்கேக்கு இந்த மாரி ஒரு பிளேயர் தேவைப்படுறாங்க. பட் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்பர் 4 வந்து டிவால் பிரேவிஸ் ஆடுவாரு. நம்பர் 5 சிவம் துபே. நம்பர் 6ல வந்து த மோஸ்ட் ஹைப்டு பிளேயர் கார்த்திக் சர்மா. மேபி அவர் தான் ஆடுவாரு நம்பர் 6ல. நம்பர் 7 பிரசாந்த் வீர். நம்பர் 8 நம்ம தல தோனி. இப்போதைக்கு தோனி தான் ஆடுவாரு. நெறைய பேர் தோனி ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சிஇஓவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு தோனி தான் ஆடுவாரு. அதுக்கப்புறம் எல்லிஸ், மேட் ஹென்ரி, நூர் அகமத், அப்புறம் கலீல் அகமத். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட் ஹென்ரி ஆர் அகில் ஹுசைனுங்கிறது வந்து ஒரு வில்லியன் ஒரு கொஸ்டின் நான் நினைக்கிறேன். என்னைய கேட்டா நான் வந்து 14 மேட்ச் மேட் ஹென்ரி ஆடுவேன். ஏன்னா, அகில் ஹுசைன் வந்து ஓகே. அகில் ஹுசைன் இஸ் அ குட் பவர் பிளே பவுலர். எப்படியும் அவர் மிடில்ல போட போறது கிடையாது. பட் மேட் ஹென்ரி வந்து உங்களுக்கு ஏர்லியா ஸ்ட்ரைக் பண்ணி குடுத்துருவாரு. இப்ப நம்ம நியூசிலாந்து கூட பார்த்தோம்னா, பவர் பிளேலயே 2 விக்கெட், 3 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட் எடுத்தாரு. நெறைய வந்து ஸ்ரீலங்கால எடுத்தாருன்னு சொல்றாங்க. பட் ஃபைன். இருந்தாலும் நல்லா தான் போட்டுருக்காரு. அந்த மாரி ஃபார்ம்ல இருக்கிற பவுலர். பவர் பிளேயர ஸ்ட்ரைக் பண்ற பவுலர் என்னைக்குமே ஐபிஎல்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அதனால என்ன கேட்டா, அகில் ஹுசைனுக்கு பதிலா நான் வந்து மேட் ஹென்ரி தான் பிரிஃபர் பண்ணுவேன் எல்லா மேட்சும்.
பட் சிஎஸ்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதான் நம்மளோட ஃபைனல் 11 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி இதில சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லலாம். இதில நான் ஒரு சின்ன செக்மெண்ட் ஒண்ணு ஆட் பண்றேன். பிளேயர் டூ வாட்ச் அவுட் ஃபார். அதாவது இது வந்து என்ன மாரி செக்மெண்ட்டா நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சிம்பிள். இதில அவங்க வந்து பிளேயிங் 11 ஆட போறதில்ல. பட் ஆடுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி பிளேயர். சிஎஸ்கேவை பொறுத்தவரைக்கும் அந்த பிளேயர் வந்து ராமகிருஷ்ணா போஸ். ஆட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். பட் இந்த இயர் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆடிட்டு இருக்காருன்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் வந்து ஒருவேளை இந்த வருஷம் ஆடுனா, சிஎஸ்கேக்கு அது நல்ல ப்ளஸ்ஸா இருக்கும். பட் யாரோட பொசிஷன்ல ஆடுவாங்க என்னன்னு தெரியல. அன்சுல் கம்போஸ் ரொம்ப ரொம்ப அன்லக்கி இந்த டீம்ல. கண்டிப்பா ஆடி இருக்கணும். இத எப்படி அன்சுல ஃபிட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அன்சுல் ஆடுனா பேட்டிங் வீக் ஆயிரும். ஸோ அன்சுல் ஆட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பை கைஸ்.